ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் என்னென்னாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நீங்க பார்க்கக்கூடிய பதிவு தான் சித்திரை திருவிழாவில் 3ஆம் நாள் நிகழ்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். இந்த 3ஆம் நாள் நிகழ்ச்சியில் சுவாமி கைலாச பர்வத வாகனத்திலும் அம்பாள் தங்க காமதேனு வாகனத்திலும் வலம் வராங்க. இந்த வாகனத்தோட சிறப்புகள் என்ன, இதுல நம்ம சுவாமியை மனம் தரிசிக்கும் போது நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியம் முன் சென்று பொற்பாதம் பணிந்து பாதில் பொய்யில்லை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம். கைலாச பர்வத வாகனம் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உலகத்துல சிறந்த சிவபக்தன் ராவணேஸ்வரன். அந்த ராவணேஸ்வரனுக்கு ஒரு கர்வம் ஏற்படுது. நம்ம வீணை மீட்டி சிவபெருமான் நம்மளோட இசைக்கு மயங்குறாரு. அப்போ நம்மளால அந்த கைலாய மலையை தூக்கிட முடியும். சிவபெருமான் கூடிய கைலாய மலையை நான் தூக்குவேன், அந்த பேரும் பெருமை எனக்கு தான் கிடைக்கும் அப்படின்றதுக்காக என்ன பண்றான்னா, ஒரு சமயம் போயிட்டு கைலாய மலையை தன்னோட தோல்ல தூக்கிறதுக்கு முயற்சி பண்றான். அப்படி தூக்கும்போது சிவபெருமான் தன்னுடைய கால் கட்டவர்களால அழுத்தி பிடிச்சிக்கிறாரு. அவனால தூக்க முடியல. அந்த மலைக்கு அடியில மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். அப்பதான் அவனுக்கு புரியுது நம்மளுடைய ஆணவத்துக்கு சிவபெருமான் கொடுத்த தண்டனை இதுன்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்கறான். சுவாமி, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒரு சொரூபம் தான் இந்த கைலாச பர்வத வாகனம். இந்த வாகனத்தை பார்த்தாலே தெரியும். ராவணனுடைய 10 தலைகள் இருக்கும். ராவணன் வீணை மீட்கிற மாதிரியான அந்த வாகனத்தோட அமைப்பு இருக்கும். அதற்கு மேல கைலாச பர்வத வாகனத்துக்கு மேல பிரியாவடை அம்மாவோட சுவாமி வலம் வருவார். எத்தனை ஆணவம் எத்தனை அகங்காரம் இருந்தாலும் கடைசி நம்ம இறைவனை தான் சரணடைய போறோம். அதனால இந்த வாழ்க்கை ஆணவமும் அகங்காரம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக வாழணும் அப்படின்னு சுவாமி குறிக்கிறதுக்காக நமக்கு இந்த கைலாச பர்வத வாகனத்துல காட்சி கொடுக்கிறார். காமதேனு வாகனம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்க்கல கிடைச்ச அதி அற்புதமான பொருட்கள் இந்த காமதேனும் ஒண்ணு. பசுமாடுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. மனிதர்கள் என்னதான் என்ன உணவு கொடுத்தோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நமக்கு தேவையான பாலை மட்டும் கொடுத்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய வல்லமை காமதேனுக்கு உண்டு. அதே மாதிரிதான் அம்பாள். நம்ம எவ்வளவு தப்பு செஞ்சாலும், எவ்வளவு தவறுகள் செஞ்சாலும், எத்தனை துரோகம் செஞ்சாலும், எவ்வளவு கெட்ட எண்ணங்களோட இருந்தாலும் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு நம்மளை காத்து ரட்சிக்கக்கூடிய அம்பாள் மீனாட்சி காமதேனு வாகனத்துல வளம் நம்ம கேட்டதெல்லாம் தரக்கூடிய சக்தி சுரூபியாக இதுல வளம் வந்துட்டு இருக்காங்க. இந்த வாகனத்துல அம்பாளை நம்ம தரிசனம் பண்ணும் பொழுது நம்ம மனம் செம்மைப்படும். சிவபெருமான கைலாய வாகனத்தை தரிசனம் பண்ணும்போது ஆணவம் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும். இந்த வாகனத்துல சுவாமியும் அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு எல்லா வரங்களும் கிடைக்கப்படலாம். சரி, மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.